முட்டையை கழுவி கொடு. நீ நிக்காத போ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மக்கா பிரியாணி.
இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை. செக் பண்ணி பார்ப்போம், நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோம்னா, இந்த பட்டை, கிராம்பு, இந்த இலை பேர் தெரில, இந்த பூ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரில, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று தான் போட்டிருக்கேன். அப்புறம் 2 ஆனியன், கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கேன். பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நார்மல் பிரியாணி சட்டியில் பண்ணியிருக்கேன். இப்போது மண் சட்டியில் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது. நல்லா வேகட்டும், நல்லா ப்ரௌனிஷாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். என்ன செய்யறாங்க பாருப்பா. ஜாக்கி வந்துட்டாங்க, இன்னும் ரெடியே பண்ணல, அதுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. பிரியாணி எங்கன்னு வராங்க, நம்ம என்ன சொல்றது இதுக்கு. இந்த ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் நம்ம பொறுமை காக்கணும். எங்க அம்மா புலம்புதுன்றாங்க, நான் என்ன பண்றது. நல்லா வதக்கி இந்த ஆனியன் வதக்குற அளவு டைம் கொடுங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நான் அப்படியே போய் ஃப்ரெஷ் எடுத்துட்டு வரேன். லாட்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். நெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும், அதை சொல்ல மறந்துட்டேன். நெய் கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நிறையா, தக்காளி கொஞ்சம் கம்மியாக, 2 ஆனியன் 1 தக்காளி. நான் இன்னைக்கு குவான்டிட்டி கம்மியாக தான் பண்ணுறேன். 3 சின்ன டம்ளரில் தான் அரிசி போடுறேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணும். போயிட்டான் ஜாக்கி, வெளியே விட்டான். இந்த ப்ரௌன் கலரில் வந்துடும். வந்த பிறகு நம்ம தூக்கவன இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்லயே அரைச்சிக்கலாம். இன்னைக்கு டைம் இல்லாத காரணத்தினால் கடையில் வந்துட்டேன். வீட்டில் அரைச்சா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லா. குதிச்சு குதிச்சு வர்றாப்லையே. இந்த கடையில வாங்கினால கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிருக்காங்க. நம்ம வீட்டில் அரிசி பண்ணுறது தான் நல்லது. நல்லா வதக்கலாம். இப்போ அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால விட்டுட்டு ஓடிடக்கூடாது. நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நான் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா புனிஞ்சு இதை போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி. இதோ கொஞ்சம் வதக்கிட்டோம்.
இந்த ஸ்டேஜில் போயிட்டு வா. வெறும் மிளகாத்தூள், எங்கள் இது காரமாக இருக்கும், நாங்கள் மும்பையில் வாழ்கிறோம், ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் இவ்வளோண்டு போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக போதுமானது. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது அந்த பாத்திர மாதிரி கிளறி விட்டுக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. அப்போ ஒரு தக்காளி நல்லா பெருசாக தான் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி, இதை வந்து போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விட்டுறேன். கிளறி மூடி கொஞ்ச நேரம் அது ஆகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஐயோ ஜாக்கிமா வந்துரு. அடி பிடிச்சோம், சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா அது மண் சட்டில. கொஞ்ச நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு நிறைய டைம் கொடுத்தீங்கன்னா பிரியாணி நல்லா வரும். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சுடுதண்ணி இன்னும் போடல. சொல்லி பார்த்தேன். தக்காளி கொஞ்சம் காயின்னு நினைக்கிறேன், அது வேகத்துக்கு டைம் ஆகும். மசி விட்டுக்கலாம் நம்மளே. இந்த ஸ்டேஜில் இந்த பாருங்க நல்லா மசிஞ்சு விட்டுச்சா. இந்த ஸ்டேஜில் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஒரு 3 ஸ்பூன் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு.
இந்த ஸ்டேஜில் மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். கலரிட்டு மூடி வச்சுக்கலாம். मुझे कुछ आता ही नहीं, मैंने भाई का उठा के लाया है, कुछ चीज समझ में नहीं आ रहा है, सुबह से रखा है वहाँ पे। तो इसका मेमोरी चेक कर लेते हैं, अगर फुल है तो आपको फाइल्स अनवांटेड फाइल्स होगा तो कुछ डिलीट कर दो. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்பு வச்ச தண்ணி இருக்கு, அது 1. ரெண்டு மூணு 4 5 6. Sorry guys. கரம் மசாலா போட மறந்துட்டேன். கொஞ்சம் கரம் மசாலா வீட்டில் அரைச்சு. கிளறி விட்டுக்கலாம். கொதிக்கட்டும் நல்லா. அடியோடு கிளறிடும். உப்பு பார்த்துக்கலாம்.
உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போதான் அரிசி போடும்போது கரெக்டாக வரும். கொஞ்சம் கூட போட்டுக்கணும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். என்னடா தண்ணி ஆல்ரெடி அரிசி ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம் 10 மினிட்ஸ். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய், கொதிக்கட்டும். அள்ளி இதில் போடுமா, அதெல்லாம் எப்படி கிடக்கு பாரு. ஏண்டா விளாண்டி அள்ளி போட மாட்டியாடா? அந்த விளாட்டு சாமா இருக்கு, அந்த பால் உள்ள போனது தானே. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். தண்ணிலாம் கொஞ்சம் வத்தட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த எண்ணெய் வந்து தண்ணியும் ரைஸும் சமமாக வந்துருச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் போட்டுட்டு மூடி விட்டுருவோம். அது வாட்டுக்கு தம்மில் இருக்கும் 10 மினிட்ஸ்.
அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டா திறந்து பார்த்துக்கலாம். ஏன்னா மட்கா பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன், அடி பிடிச்சிருக்கேன், அதனால லைட்டா கிளறி விட்டுருக்கேன். ஜெகியா டேய் டா ये वा யா தண்ணி தவா नहीं पीवा கிளறி நல்லா மூடி அப்படியே செஞ்சிட்டீங்களா மேடம் ஃபுல்லா? தம்மில் இருக்குது, தம்மு. 5 நிமிஷம் இருக்கட்டும். மட்கா பிரியாணி ரெடி. இதான் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு. கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் உதிரியாக ஆகும். அவ்வளோதான், அடி பிடிக்கல, நல்லா வந்திருக்கு. எடுங்க எடுங்க, தட்டை எடுத்து அப்படியே போடு. யாருப்பா அது கீழே? வாங்க பதண்டா பிரியாணி ஓபன் பண்ணோம். சாப்பிடு, அது கூட சாப்பிடலாம். நம்ம இந்தா. பீஸ் போடுறேன்.